நான் உங்கள் இளங்கோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் ஒரு பெரிய மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். அந்த பாருங்க, அதுதான் அந்த மேம்பாலம். அந்த மேம்பாலத்தில் நம்ம நிற்கிறோம். இப்போ அந்த பாருங்க, அது ஊருக்கு போகிற பாதை. அப்படியே இப்படி திருப்பி வந்தோம்னா இது சாயடிக்கு போகிற பாதை. இது எங்கள் ஊர் ஆற்றுக்கு போகிற பாதை. இதில் பழைய காலத்தில் மழை பெஞ்சால் சாயில் இருந்து தண்ணி அப்படியே இதாக அங்கிட்டிருந்து அப்படியே வந்து இந்த ஆற்றுலியே போய் எங்கள் கடலில் கலக்கும். ஆமாம், எங்கள் ஊர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஊர் தான். ஆனால் வில்லேஜு, ஆனால் பாரம்பரியமான ஊர். ஆமாம், உங்களுக்கு இந்த பதிவுகளெல்லாம் போடுறோம். எங்கள் ஊரில் பழமையான தூய சந்தியாகப்பர் தேவாலயமும் இருக்குது. அது இப்போ அதோடைய வரலாறை பார்த்தீங்கன்னா 314 வருஷங்கள் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னே இந்த ஊரில் மக்கள் நிறையா வசிச்சிருக்காங்க. 1952 எங்கள் ஊர் தனி பஞ்சாயத்தாக இருந்திருக்கு. ஆமாம், அந்த தனி பஞ்சாயத்தாக இருந்தாலும் மீன் வளம் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரியா வந்திருக்கு எங்கள் ஊர். எங்கிட்ட இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மீனவர் கூட்டுறவு சங்கம்னு முத உருவாக்குனது அது எங்கள் மூக்கூரில் தான். நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கிறலாம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இந்த மூக்கூரில் தான் மீனவர் சொசைட்டின்னு சொல்கிறது முத பதிவாயிருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஊர் தான். அந்த பாருங்கள், அந்த மேம்பாலம் தான் சொன்ன மேம்பாலத்தை நிற்கிறோம். அந்த அங்கிட்டு ஒரு பாலம் தெரியுது பாருங்க. அந்த பாலம் 1950 அந்த பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் கட்டும் பொழுது சுதந்திரத்துக்கு முன்னே நினைக்கிறேன். அப்போ அந்த பாலங்கள் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் இன்னமே 70-80 வருஷத்துக்கு மேலே இன்னுமே அந்த பாலம் ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆமாம், இப்போ கட்டுற பாலங்கள்லாம் கேரண்டி சொன்னாலும் உடனே உடஞ்சி போயிடுது. அதை பாருங்க, 80 வருஷம் 90 வருஷம் ஆகிற பாலம், அந்த பழைய பாலம் எப்படி இருக்காருங்க, இன்னும் பலமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ கட்டியிருக்க பாலங்க பாருங்கள். இது இப்போ கட்டியிருக்காங்க. இது கட்டி இப்போ 5-6-7 வருஷம் ஆகுது. இது எவ்வளோ காலம் நிற்குன்னு தெரியாது. ஆமாம், எங்கள் ஊர் வந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சுகபோகமாகவும் வாழ்கிறதுக்கு ஏதுவான ஒரு ஊர். இந்த ஊரில் எனக்கு இப்போ 59 வயசு ஆகுது. நான் பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான், திருமணம் செஞ்சது இங்கே தான். அதனால் இந்த ஊரில் இருக்கிறத நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். இந்த ஊரில் உள்ள சிறப்பம்சம் என்னன்னா, இந்த ஊரில் இதுவரை இந்த சாதி கலவரம், அந்த கலவரம் அப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தது கிடையாது. எங்கள் சமுதாயங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். சண்டை போட்டுக்கிடுவோம். சண்டை போட்டு கோடு கேஸுன்னு ரொம்ப தூரம் போனாலும் உடனேயே நாங்கள் சமாதானம் ஆகிடுவோம். நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் தான் இங்கே நிறைய வசிக்கிறோம். அதனால் எங்கள் ஊர் வந்துக்கிட்டு உண்மையிலேயே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல், எந்த ஒரு வாகன போக்குவரத்தும் அதிகமாக இல்லாமல், ஆமாம், மனுஷன் வாழ்கிறதுக்கு அனைத்து சூழலையும் கொண்ட ஒரு கிராமம், வில்லேஜு. அதான் எங்கள் மூக்கையூர். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்களால் வழிநடத்தக்கூடிய ஒரு கிராமம். யாராவது இந்த கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எங்களை தொடர்பு பண்ணுங்க. இல்லை நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை சுற்றி பார்க்கலாம், அவனுடைய வரலாறுகளை சொல்லலாம்.
இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.